நண்பர்களே, மனதின் குரல் நிகழ்ச்சியை யாரெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கின்றார்களோ அவர்களிடம் நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒரு காணொளியை கண்டிப்பாக பாருங்கள். இந்த காணொளி கடந்த சில நாட்களாக விவாதப் பொருளாகி இருக்கிறது. இதிலே சிலர் மிகவும் பொறுமையாக, மிகவும் நிதானத்தோடு ஒரு கங்கைப் பகுதி டால்ஃபினை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த மொத்த முயற்சியிலும் சுமார் 13 மணி நேரம் செலவாகி நிறைவாக அந்த டால்ஃபின் தப்பியது என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கலாம். நண்பர்களே, பாரதத்தின் முதலாவது கங்கைப் பகுதி டால்ஃபின் மீட்பு அவசரகால வாகனத்தின் மிகப்பெரிய பங்களிப்பு இதில் அடங்கியிருக்கிறது. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்திலே நடந்தது. அங்கே ஒரு கங்கைப் பகுதி டால்ஃபின் ஒரு கால்வாயிலே சிக்கிக் கொண்டது. இந்த வேளையில் நமாமி கங்கே இயக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் அதற்கு நம்பிக்கை கீற்றாக விளங்கியது. மிகவும் கவனமாக அதை வெளியே எடுத்தது. பிறகு அது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பின்னர் அது பாதுகாப்பாக ராப்தி நதியில் விடப்பட்டது. ஒரு வகையில் சொல்லப்போனால் ஒரு உயிர் மீண்டும் தனது இருப்பிடம் திரும்பியது என்று கூறலாம். நண்பர்களே, இந்த டால்ஃபின் மீட்பு ஆம்புலன்ஸ் மிகவும் சிறப்பானது. இதை ஒரு நடமாடும் மருத்துவமனையைப் போலவே வடிவமைத்திருக்கிறார்கள். இதிலே டால்ஃபினுக்கு தேவையான பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கின்றன. பிராணவாயு வசதி, சிறப்பான ஸ்ட்ரெச்சர், மீட்பு உபகரணங்கள். அதாவது ஏதாவது டால்ஃபின் காயமடைந்து கால்வாயில் சிக்கிக் கொண்டாலோ நதியிலிருந்து விலகிப் போயிருந்தாலோ உடனடியாக அதற்கு உதவி செய்யப்படும். நண்பர்களே, நாம் கங்கைப் பகுதி டால்ஃபின்களை காப்பாற்றும் போது நாம் ஏதோ ஒரு உயிரினத்தை மட்டும் காப்பாற்றவில்லை. நாம் கங்கையின் உயிரி பன்முகத்தன்மையையே காப்பாற்றுகின்றோம். நதியின் ஒட்டுமொத்த உயிர்ப்பு இயந்திரத்தை காப்பாற்றுகிறோம். நமக்கு பின்னால் வரும் தலைமுறையினருக்கு இயற்கையின் விலைமதிப்பில்லாத ஒரு மரபினை காப்பாற்றித் தருகிறோம். எனதருமை நாட்டுமக்களே, உங்களில் பலருக்கு நதி, குளம் அல்லது ஏரிகளோடு தொடர்புடைய நினைவுகள் கண்டிப்பாக இருக்கும். யாருக்காவது குளத்தில் நீந்தியது, யாருக்காவது ஏரிக்கரையில் நண்பர்களோடு விளையாடியது, யாருக்காவது அந்த மண்ணின் மணம் நினைவில் இருக்கலாம். சிறுவயதின் இப்படிப்பட்ட நினைவலைகள் வாழ்க்கை முழுவதும் நம் மனங்களிலேயே நீக்கமறத் தங்கிவிடுகின்றன.